திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, MP MM அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி 26 தேர்தலில் கட்டாயம் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், கொள்கையால் 2 கட்சிகளும் பிணையப்பட்ட கூட்டணி தொடர்ந்து பயணிப்போம் என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணி அமைச்சாங்க. ஒன்றிய பாஜக அரசு மிருகபலத்தோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு? அவங்களால மெஜாரிட்டி பெற முடியல. அதற்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. தமிழ்நாட்டில் மட்டும் 39க்கும் 39 தொகுதியை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஜெயிக்க வச்சாங்க. அதனாலதான் இப்ப மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு எங்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னும் அரசியல் சட்டத்தை மாத்தாம வச்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் மாத்தி இருப்பாங்க. அதற்கு தடை போட்டவர் நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழ்நாடு. அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். எனவே இங்க அந்த திருமாவளவன் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி கிடையாது, இது கொள்கை கூட்டணி. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயம் நம்முடைய தலைவர் தலைமையான அரசு, திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகள் முடிந்து இன்னும் ஒரு 8-9 மாதங்கள்ல வர இருக்கு தேர்தல். மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கழக தலைவர் சொல்லியிருக்கிறார், குறைந்தது 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்து கொள்ளையடித்த வழக்கில் தேடப்பட்டு வந்த கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகா சின்னேரி காட்டில் 70 வயது மூதாட்டி சரஸ்வதி என்பவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். கடந்த 20ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த DIG உமா மகேஸ்வரி நேரில் சென்று விசாரணை நடத்தினார். தொடர் விசாரணையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. CCTV காட்சிகள் அடிப்படையில் தொடர் விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய நபரை சேலம் மாவட்டம் சங்ககிரியில் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளனர். சுட்டுப்பிடிக்கப்பட்ட நபர் நரேஷ்குமார் என்பதும் இவர் மீது பல்வேறு பகுதியில் 12 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குளம் அருகே மின்சாரம் பாய்ந்து 5 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு சிறுமி காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆலங்குளம் அருகே உள்ள கடங்கநேரி கிராமத்தில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகள் மீது மின்கம்பம் சாய்ந்ததால் 5 வயது சிறுமி மின்சாரம் தாக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் 9 வயது சிறுமி காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ரத்னகிரி டஃபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று முற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ரத்னகிரி டஃபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று முற்பகல் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் கிழக்கு நோக்கி நகர்ந்து ரத்னகிரி டப்போல் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும். இதன் காரணமாக கோவை நீலகிரிக்கு அடுத்த 2 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த 2 மாவட்டத்தில் பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.